நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது அபிநயா செல்வகுமார். கட்டப்பா பாகுபலியை ஏன் கொன்னாரு? இந்த $1 மில்லியன் கொஸ்டினுக்கான விடையை தெரிஞ்சுக்கதான் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான விடை நாளைக்கு தெரிய போகுது. பாகுபலி 2 படத்துல என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படிங்கிறத அந்த படக்குழுவினர் மூலமாகவே இன்னைக்கு நம்ம டென்ட் கொட்டாய் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். படம் வந்து மேக்ஸிமம் 1 இயர் 1.5 இயர் 2 இயர்ஸ் இருக்கும். பட் 5 வருஷம் நடக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து பிகினிங்கில் எந்த எனர்ஜியோடு இருக்கோ அதே எனர்ஜியோட கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஐ திங்க் ஐ எம் லக்கி டு அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ், அந்த மாதிரி ஆக்டர்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி கமிட்மெண்ட் இந்த படத்துக்காக கொடுத்ததுனால தான் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் ஐ எம் லக்கி டு ஹேவ் மை டீம். 4.5 இயர்ஸ் இந்த படத்துக்காக நான் ஸ்பெஷலி கொடுத்தோம். ராஜமௌலி சார் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இது படம் மேலே உட்காந்தாரு. ஸோ ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மென்டலி இந்த படம் படத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு 2-3 படம் பண்ணி ஸ்கெட்யூலு அது இல்லை கெட்டப் அது இது ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுக்கு நான் ஒரு பேஷனேட்டாக ஒரு டைரக்டர் நமக்கு ஒரு ப்ராடக்ட் சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவேன்னு. ஸோ நான் என்ன சைடு நான் கொடுத்தது என்னென்னா டைம் அவருக்கு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபைனல் பியூட்டி வராது. ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். ஸ்டோரி கேட்டப்போ when you part 2, when you will see there's so many shades to Devasena's character, and especially at the part 1 if you see playing the mother for Prabhas, all that things I feel if not for Rajamouli garu, if not for him, I wouldn't have even dreamt. I don't think any writer would have thought okay ipo Prabhas or pair panno, Prabhas or mother play. I don't think ipo very rarely they have or abdi or script they write. And even if you write as a maker, you have to have the confidence in a script to be able to cast and pull it out. So I feel his conviction on the script meta conviction is outstanding, and so that it makes it easier for all of us. So I hope the best that we could do. I feel I've given my best. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ரோலை எழுதிட்டு படத்துக்கே அவரோட ஃபேவரட் கேரக்டர் இது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா தட் இட் செல்ஃப் கேவ் மீ அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ராஜமௌலி அவர்கள், அவருடைய தந்தை, நான், தெலுங்கு எழுத்தாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வசனங்கள் எழுத ஆரம்பித்த உடனே எல்லா நடிகர்களும் ஒன்றா ஒரு தரையில் பாய் போட்டு உட்காந்துக்கிட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற வசனத்தை அவங்க பேசணும், அந்த வசனத்தை எங்களை நடித்து காட்ட சொல்லுவாங்க. எங்களுக்கு நடிக்கிறதோட சிரமமான வசனங்கள் பேசி நடிக்கிறதோட சிரமம் எங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த வசனங்களை எப்படி பேசணும்ன்ட்டு அவங்க எங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. இது இதெல்லாமே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு வாழ்பயிற்சி மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு சொல் பயிற்சியும் தனியாக நடந்துச்சு. எப்படி இந்த சொற்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லணும். நிறைய சீன்ஸ் நான் எழுதி அனுப்புவேன், இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் எழுதி அனுப்புவேன். அப்போ இயக்குனருக்கு அவ்வளோவா பிடிக்கல அது மாதிரி எழுதுனதெல்லாம். நீங்கள் இங்கே வாங்க, இங்கே நீங்கள் இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்கிற போர்க்களத்துக்கு, அப்புறம் அங்கே அந்த காட்சிகள் நடக்கிற அந்த செட்ஸுக்கு, அந்த அரங்கத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்து அவங்க எந்த திசையிலேருந்து வராங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த வசனங்கள் மாறிச்சு. ஸோ அப்போ எழுதின உடனே அவருக்கு அவ்வளோ பிடிச்சது அந்த வசனங்கள்லாம். ஒரு இடத்துல போய் இருந்து எந்த இடத்துல அது காட்சி அமைக்கப்படுதோ அந்த இடத்துலேயே ஒரு வசனகர்த்தாவை கூட்டிகிட்டு போய் அங்கே எழுத வச்சது எனக்கு அது ஒரு புது அனுபவம். ஏன்னா இது வரைக்கும் பண்ண எந்த படங்களுக்குமே நான் எழுதி கொடுத்துட்டு நான் இமெயிலில் அனுப்பிடுவேன், அவங்க எடுத்துருவாங்க, வரும், இப்படி தான் இருக்கும். இது வித்தியாசமாக இருந்துச்சு. மெயின் என்னென்னா இது இந்த படம் சீக்குவல் கிடையாது. இது ஒரே ஸ்டோரி பெரிய ஸ்டோரி ஒரு படத்தில் சொல்ல முடியாது. அதனால தான் 2 பார்ட்ஸ் எடுத்தோம். ஸோ தேர் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டு பி கம்ப்ளீட்டட். ஸோ ப்ரெஷர் ஒன்றுமே இல்லைங்க. இன்ஃபேக்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் த எனர்ஜி ஃபார் த ஹோல் யூனிட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில விஷயங்கள்லாம் ஏன் நடந்ததுக்கு ஆன்சர் கிடைக்க போகிற பார்ட் தான் பார்ட் 2. அண்ட் அதில் தான் ஸ்டோரியே உங்களுக்கு ரிவீல் ஆகுது. வார் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் தான். அது கூட பார்ட் 1ல். பார்ட் 2ல் அவ்வளோ ஸ்ட்ரெயின்னா ஃபஸ்ட் டைம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் அது ஸ்ட்ரெயினாக தோணுச்சு. பட் பார்ட் 2ல் என்ன ஐ டென்ட் ஃபீல் தெர் இஸ் ஸ்ட்ரெயின். அது கன்ஸ்டன்ட் ஒரு லெவலில் இருக்கும், அது ஹார்ட் ஒர்க்கு ஃபிசிக்கல் அது. பட் பார்ட் 2 இஸ் மோர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஆர்டிஸ்ட் டிசைன் பண்ணது. பாகுபலி ஸ்கிரிப்ட் அவங்க சொன்னப்போ இட் வாஸ் இஃப் நீங்கள் பார்ட் 2 பார்த்த அப்புறம் யூல் நோ இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் கேரக்டர் தேவசேனா. And a lot of people felt part 1 நிறைய role இல்லைன்னு. But film start பண்ணப்போ we never thought that we are going to make part 1, part 2. Actually it's all one story. But due to the scale of the script, we divided it into 2 parts.
So I still feel it's a part, a very crucial part of the story, and it's very important. முதல் பாகத்தோட வசனங்கள் மொத்தமாக நாங்கள் ஒரு 20-21 பக்கத்தில் நாங்கள் அடக்கிடுவோம். அவ்வளோதான் இருந்துச்சு வசனம் முதல் பாகத்தில். இந்த பாகத்தில் ஒரு 60-70 பக்க வசனங்கள் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். பார்ட் 1 நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி பார்ட் 2 என்ஜாய் பண்ணுறது சான்ஸ் ரொம்ப இருக்குது. பட் அது ஃபைனலி ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஸோ ஃபார் பார்ட் 1 யூ லைக் விஷுவல்ஸ் வாட் எவர் பட் இதில் ஹைலைட் ட்ராமா இருக்குது. எதுனா ஒரு ஸ்டோரியில் ஒரு ஹைலைட்ஸ் இருக்கும் இல்லை ஸ்டோரி டிபார்ட்மெண்ட். அதோட நீங்கள் 1 பார்த்தீங்க, மேபி 1.5 கொஞ்சம் பார்த்தீங்க. பட் மேஜர் ஹைலைட்டானது பார்ட் 2 இருக்கும் ட்ராமா. அமரேந்திர பாகுபலி வந்து ஆஸ் அ ரைட்டர் கொஞ்சம் சேலஞ்சிங்க. ஏன்னா இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம். பட் ஹீ இஸ் வெரி சாஃப்ட். ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. when it comes to fight he will fight, when it comes to angry situations he will be angry. பட் வந்து ரொம்ப பேலன்ஸ் இருக்கிறவங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கும். சிவகாமி, பல்வாள் தேவன், பெங்களூர் தேவன் எல்லாம் கட்டப்போ வந்து ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ். பாகுபலி வந்து அப்படி கிடையாது. அது வேணும்னே அப்படி டிசைட் பண்ணுவாங்க. தட் இஸ் பேசிக்கலி பேஸ்ட் அப்பான் லார்ட் ராமா. பார்த்திங்கன்னா ராமாயணில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப மாஸ் கேரக்டர். ஆமாம். ஆஸ் அவர் கடவுள் அது விட்டுடுங்க. ஜஸ்ட் ஆஸ் இஃப் யூ லுக் அட் அ ஸ்டோரி, ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப மாசான கேரக்டர். லக்ஷ்மணா வந்து ரொம்ப மாசன், ரொம்ப ஆங்க்ரி கேரக்டர். ராமர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, எதுவுமே பேசுவாங்க, எப்போ ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. பட் வந்து ராமாயணம் வை இட் வாஸ் ஸோ இன்டு அவர் டிஎன்ஏ, வை வி லவ் இட் ஸோ மச், பிகாஸ் those mass characters of Hanuman and Lakshmana வந்து ராமர்னு பார்த்து கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்டைல் தட் வி அடாப்டட் இன்டு பாகுபலி. பாகுபலி படம் ஒரே கதையாக தான் எழுதப்பட்டுச்சு. பெரிய கதைங்கிறதால 2 பாகமாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணோம்னு இயக்குனர் எஸ் ராஜமௌலி சொல்லியிருக்கிறாரு. அதில் முதல் பாகத்தில் போர் காட்சிகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் 2ஆம் பாகத்தில் எமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க படக்குழுவினர். பல்வாழ் தேவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் வந்து அவர் தான். கட்டப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப லவபிள் கேரக்டர் கட்டப்பா. சிவகாமியோட அவங்களோட கம்பீரம், நாசர் அவர்களோட அந்த ஒரு வில்லத்தனம், இதெல்லாமே வந்து நமக்கு அவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு தெரியும், அவங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ராணாவோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஒரு வில்லன். அவன் வந்து ஒரு வில்லன் மட்டும் கிடையாது, ஒரு கவிஞன். அவன் பேசும்போது அவனோட லாங்குவேஜோட ஸ்டைலில், அந்த தமிழில் அந்த தமிழ் அப்படியே ஒரு நெளிஞ்சு போகிற இதில் வந்து அவ்வளவு சந்தநயம் இருக்கும். அவன் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா சில டயலாக்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, எங்கேயாவது யார் குரலிலாவது உன்னை கட்டியிருக்கும் இந்த சங்கிலியின் உரசலிலேனும் அவனின் பெயரை கேட்டிருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த ஒரு சங்கிலியோட உரசல்லையாவது நீ அவனோட பேரை கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு கவிஞன் வந்து அவனுக்குள்ளே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரையே வந்து அவர் அமைச்சிருந்தது, என்கிட்ட சொன்னது என்னென்னா, அவன் பேசுகிறது வந்து ஒரு பாம்பு நெடிகிறது தான் நீங்கள் மனசில் வச்சுங்க. ஒரு பாம்பு நெழிஞ்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் அப்படியே போகும்ல, இப்படி போகுதா அப்படி போகுதான்னு அதுக்கு ஒரு இதுவே இல்லாமல், அதுதான் ராணாவோட கேரக்டரைசேஷன். பல்வாழ் தேவன் அதுதான். ஸோ அந்த பல்வாழ் தேவனை வந்து நான் வசனம் எழுதும் போதும் அந்த ஒரு பாம்பு எப்போவுமே மனசில் நினச்சிக்கிட்டே தான் அந்த வசனங்கள்லாம் வரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டன்னா பீரியாடிக் வார், ராஜமௌலி எப்போன்னா செட்டில் யாரான்னா கொஞ்சம் அப்படி ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் கொஞ்சம் ஆனால் கூட அவர் ஒரு சீன் சொல்லுவார். சீன் பிஃபோர் இருக்கும், பட் அது டெவலப் பண்ணி கரெக்ட் சீன் பிஃபோர் சொன்னால் யார் சொன்னாலும் கூட அதெல்லாம் மறந்துட்டு, அம்மா என்ன படம் என்ன சீன்னு சொல்லி அவர் சடனாக செட் போடணும், பெரிய செட், அவர் விஷுவல் இந்த படம் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டினா ஒரு 3 months அப்படி செட் ஆகிடும். பிரபாஸ் மாதிரி ஒரு கிரேசி ஃபெல்லோ எனக்கு கிடைச்சாச்சு. ஒரு கிரேசி ஹீரோ யார் கொடுப்பாங்க? 3.5 years யார் கொடுப்பாங்க? பட் அவர் கொடுத்தாரு, ஆக்ட் பண்ணார், அதனால முடிஞ்சிச்சு. சரி, ராஜமௌலி இஸ் என்ன பைத்தியம் படம்னா ஒரு பைத்தியம் டைப்பு. எவ்ரிபடி இது சவுசில் சார் சொல்லுவார், மேடு பேஷனேட் இருக்கும், பட் இவருக்கு ஒரு பைத்தியம் பைத்தியம்னா அப்படி இருக்க மாட்டார். பட் அந்த சீனுக்காக அந்த படம்காக அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ணுவார். I don't think இவ்வளோ ஒரு ஷேட்ஸ் I've ever done in one movie.
நீங்கள் மூவி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். There's so many shades to it. They're playing that older thing, younger, in between transitions எல்லாம் நிறைய இருக்குது. And it's high on drama, very intense role. And a lot of scenes, especially you have to, have a lot of confrontation with Shivagami's character, Ramya Krishnan. So there's so much, actually first time I would say, actually even in Rajamouli Garkita also, all his movies, this is the first time like women, it's such a substantial role. And it's, each role is ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. So I feel it's one character, one movie which all the characters will feel it will be one of the most special movies in their career. I hope I get. முதல் பாகத்தில் அதே மாதிரி தான் சில வசனங்கள் புரிந்து கொள்ளப்படாமல் வந்து சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதான் ஆமாம், அதில் ஒரு சொல் மட்டும் வந்து அது வந்து ஒரு இனத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த எண்ணத்தில் எழுதலை, ஆனால் அப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால அது மட்டும் ஒரு இதுவாக வந்துச்சு. ஸோ இதில் இன்னும் கேர் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரியான எந்த ரெஃபரன்ஸும் வரக்கூடாதுன்னு நான் முதல் பாகத்துலேயே அப்படி தான் வச்சுருந்தோம். எந்த ரெஃபரன்ஸும் இருக்கக்கூடாது கதையிலையோ இதுலேயோ கேரக்டராக பண்ணும்போதோ அப்படின்ட்டு. கரிகால கட்டப்ப நாடார்னு தான் அந்த கேரக்டர் வச்சுருந்தாங்க. நான் வந்து அந்த நாடார் வைக்க வேணாம், நம்ம எந்த ஒரு இது வேணால் எப்பயும் இமேஜினேஷனில் தான் நம்ம பண்ணுறோம், அப்படி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு தமிழில் வரும்போது கரிகால கட்டப்ப நாகார்னு இருக்கும். ஸோ டோட்டலி ஏதாவது ஒரு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எதையும் ஒரு ரெஃபர் பண்ண வேணாம். அதனால தான் இந்த மொழி உருவாக்குனதுக்கு காரணமும் அதுதான். அது ரொம்ப அந்த கேர் எடுத்து பண்ணியிருக்கோம். யாரையும் இது பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு கதை, ஒரு ஒரு கற்பனை கதை தான். இது எதையும் பேஸ் பண்ணி ஒரு பீரியடில் செட் பண்ண கதையெல்லாம் கிடையாது. 1000 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு கதை நடந்திருக்கலாம் அப்படின்ற கற்பனை தான். ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணோம், அது முடிக்கணும். இப்போ ஹிட் ஆகுதுனால இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் பணம் வாங்கலாம், அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. வாட் எவர் ஸ்டோரி வி ஸ்டார்டட் தட் ஹேஸ் டு எண்ட். பட் இந்த டைமில் ஆஸ் வி ஆர் டூயிங் திஸ் ஸ்டோரிஸ் வி ஹேட் so many other stories that were coming out of it. சின்ன வயசில் இருக்கும்போது பாகுபலி பல்வார் தேவன் எப்படி இருந்தாங்க, ஹவு அந்த எனிமிட்டி எப்படி டெவலப் ஆச்சு, அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக வந்துச்சு. பட் அது இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். தட் கேன், அது ஒரு அனிமேஷன் சீரீஸாக வருது. ஓகே, சிவகாமி வந்து அவளை ஸ்ட்ராங் கேரக்டர் எப்படி மாறிச்சு, வாட் வாஸ் ஷீ ஆஸ் அ டீனேஜர், கட்டப்பா வந்து எதுக்கு அப்படி ஆனாங்க, அவர் ஸ்டோரி பின்னாடி ஸ்டோரி என்ன, அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சோம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இப்போது நவல் ரைஸ் ஆஃப் சிவகாமின்னு நவல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது டிவி சீரீஸாக வருது. அண்ட் வாரில் வந்து நிறையா விஷயங்கள் க்ரியேட் பண்ணோம். அதெல்லாம் வந்து டிவி பிக் ஸ்க்ரீனில் எவ்வளோ கொடுத்தாலும் கூட அது வந்து ரியலாக அங்கே அதுக்குள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ த வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி வில் கண்டினியூ. அங்கே இந்த படத்தோடு முடிக்காது, இது போயிட்டே இருக்கும். தட் இஸ் பிகாஸ் பாகுபலி இஸ் பிகம் அ பிராண்ட். அவள் பெரிய பிராண்டாக மாறிச்சு. அதிர்ஷ்டம், எல்லாரும் கஷ்டப்பட்டு பண்ணாங்க, அதிர்ஷ்டம். ஸோ வி ஆர் கண்டினியூங் த வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி படத்துடைய ஃபீவர் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிற நிலையில இவங்க சொன்ன விஷயங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பா பாகுபலி 2 படம் பூர்த்தி செய்யும்னு நம்பலாம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு 10 to கொட்டாய் நிகழ்ச்சியில் புதிய செய்திகளோடு சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.